நம்மளோட சப்ஸ்கிரைபர் லண்டன்ல வந்திருக்காரு. ஜாலியாக நிற்காங்கண்டு நம்மளோட ப்ரோவை பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இன்னும் குளிச்சுட்டு வலிக்கல அவன் வீட்டை நிற்கான். அப்போ நட்பு கூட்டிட்டு டக்குன்னு வந்துட்டேன். நான் வந்து இப்போ குளிப்பான். இப்போ நேரம் 8:30 ஆகிட்டு அவர் குளிக்கிற 10-11 மணி ஆகண்டாப்பா. அவர் குளிச்சு வாரது வரைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்முனையில் இருக்கோம். கல்முனை நம்ம அண்ணன் ஆகிற வீடு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பல முறை அப்டேட் பண்ணிக்கேன். அப்போ உங்களுக்கு திரும்பி அப்டேட் பண்ண தேவையில்ல. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்முனை முருகன் கோயில் வந்து தேரோட்டம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தேரோட்டம் வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். கடைசியாக தான் இன்ட்ரூ வீடியோ மாதிரி இப்போ உங்களுக்கு எடுக்கலான்னு இப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கோம். கோயிலை பற்றியும் வச்சு உங்களுக்கு எது வரலாறு அப்படி ஒன்றும் தெரியாது. நம்மளோட ப்ரோவை வரல. அவர் இந்த கொஞ்சம் அவர் வேலை பைக் பிரச்சனை ஒன்று இருக்குது, செஞ்சு ஒன்று இருக்கான். ஓகே, நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் சப்ஸ்கிரைப்னு சொல்லி நம்ம குடும்ப மெம்பர்ஸ் வரால கண்டமே அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லண்டனில் வந்து அண்ணன். அப்போ எனக்கு தெரியாதானே, நிறைய பேர் வந்து கதைப்பாங்க, ஆனால் யாருன்னு தெரியாது. பரவாயில்ல சொல்லுவாங்க, தம்பி உங்களுக்கு வீடியோ பார்க்குண்டு. அதே மாதிரி பார்த்தா அண்ணன் வந்து தம்பி பிகேன்னு கூப்பிட்டாரு. நான் சொல்லுங்கள் அண்ணன், நான் உங்களோட வீடியோ லண்டனில் இருந்து பார்க்குறேன் சொன்னார். அப்படி சொல்லும் போது உண்மையாகவே மனசில் ஒரு சந்தோஷம் வந்து. நிறைய பேர் வந்து கதைக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து கதைப்பாங்க, நேராக வந்து கதைப்பாங்க. அது சொல்லி உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் நம்பி நல்லா இருக்குன்னு நாங்களும் அவரோட சேர்ந்து வீடியோ நடத்துக்கோ. அது மட்டும் இல்லை, நேற்றும் ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது கல்லாத்து பாலத்தில் வச்சு காய்ச்சவர். தம்பி நான் கத்தால் வந்து பார்க்குறேன் நாங்கள் உங்களோட வீடியோலாம், உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்கு. அதே மாதிரி நாங்களும் தெரியணும் என்றெல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படியே நாட்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷம். அவரோட நின்று கதைச்சு நான் கண்ணேறதுக்கு இந்த லண்டன் அண்ணாவோட கதைக்கெல்லாம் போயிட்டு அண்ணா கோச்சி கொள்ளாதீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெரிசடி மேடம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட கதைக்க முடியாது அவ்வளோ. நான் அவரோட சேர்ந்து வீடியோ எடுப்புன்னு பார்த்தேன். அப்புறம் அவரை மட்டும் தனியாக அவங்களோட ஃபேமிலி அப்படியே எடுத்துட்டோம். அப்புறம் பைக்கில் போயிட்டு சொல்லி போட்டேன். அவ்வளோ பேர் நெரிசல் இன்னும் முடியலை, ஊர்வலம் வந்து கொண்டே இருக்குது. சின்ன ஒரு வேலையாக இருக்குது. நாங்கள் வந்துவிட்டோம், வாங்க வீடியோவில் போகலாம். இன்னொரு விஷயம் ஒன்று அப்டேட் பண்ண நினச்சேன், மறந்து போயிட்டேன். நம்ம மைக் பின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டோம். அது ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணிக்கார். அவர் சொன்னார், வெளியே சொல்லாதீங்க தம்பின்ட்டு. அதெல்லாம் எந்த நாடு எந்த ஊர் இதெல்லாம் சொல்ல இல்லாது. மைக் ஆர்டர் பண்ண மைக் இல்லை, மைக் பின் ஆர்டர் பண்ணிட்டோம். அது வந்த அப்புறம் உங்களுக்கு அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முருகன் கோயில் தேடியில் அந்த வீடியோ எடுத்துட்டு கிட்டத்தட்ட போகிறதுக்கு 2 மாதம் பிடிக்கும் இல்லை. மார்க்கெட்டால் வந்து அப்படி போய் வரும். ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் வேறு வேலை ஒன்று இருக்குது போகிறதுக்கு. அதனால் இந்த கோயிலேருந்து இருக்கிறது காட்டி போட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதோட முடிச்சுவோம். அப்படி இந்த பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில். இங்கேயும் பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துருக்கு. அங்கே அந்த நம்மளோட முருகன் கோயில் எடுங்க. இது பிள்ளையார் கோயிலாக பார்த்து போனாங்க சரியா. இப்போ சொல்லப்படாது பிள்ளையார் கோயில். நான் காட்டிலேருந்து காட்டிட்டேன். அப்படிதான் முருகன் கோயில் நமக்கு
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேரலுக்கு போனோம் தானே முருகன் கோயில். அந்த முருகன் கோயில் தான் இது. நாங்கள் இப்போ இந்த உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கு போயிட்டு காரணம் ஜம்பர் போட்டிருக்காரு, போக மாட்டார் இப்போ. இங்கே முருகன் கோயில் உள்ளுக்கு வார வழியில் முன்னுக்கு இருக்கிறது. இது முருகன் கோயில்ண்ணே. இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணையம்மன் கோயில். இது முருகன் கோயில். நாங்கள் வந்து திடீர்னு வந்து இல்லை ஜெனிமா, அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கான தான் நீங்கள் வாரீங்க. ஏன்டா திடீர்னு தானே வந்தேன். முருகன் கோயில் பாருங்க. எங்கிட்ட போகிறதால ஒருத்தர் இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்களா. ஒருத்தர் லைட்டாக உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து காட்டம் பாருங்க முருகன் கோயில் எப்படி இருக்குது. சரியான சனம் வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துட்டோம். தேர் இழுத்து வராங்க, வீடியோ எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருக்குது, போகிறேன். இதுக்காக தான் நேரத்துலேயே இந்த வீடியோ முடிக்கும். வரலையே ஜி கண்ணே உங்களுக்கு திருவிழாவுக்கு. பொம்மி வரம் தானே இது. நல்ல நெல் சமப்படுது ஃபுல்லாக. ஜி குடிக்கிறதா நீங்கள் ஜி இருக்கு குடிக்கிற தண்ணி தானே அது. கல்முனை முருகன் கோயில் தானே ஜி. கல்முனை முருகன் இன்றைக்கு தேர் படும் சனமெல்லாம் வந்து சொன்னாங்க. என்னப்பன் முருகப்பெருமானுடைய வெடிவீதி விழா மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற என்னப்பன் முருகப்பெருமான் அசைந்து வருகின்ற அற்புத காட்சியை காண கோடான கோடி கண்கள் வேண்டும். செங்கல் மாற்றிய சோறும் நல்ல பசுமை நன்மதுரம் செய் விளங்கு காணில் நாவில் நீட்டிடும் அப்பம் இவை உன்னை வளர்த்தன தமிழா, இவை உன்னை வளர்த்தன தமிழா என்று தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தம்மான சின்னமாய் விளங்கும் என்னப்பன் முருகப்பெருமான் அடியார்கள் துணை சூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க அழகன் உலகன் ஆனந்த சித்தன் வருகின்ற அந்த அற்புத காட்சி கல்முனை மாநகரின் மத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பிராந்தியத்திலே கல்முனை மண்ணிலே சிறப்பான முறையிலே இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. கல்முனை மாநகரின் தன்மான சின்னமாய் என்னப்பன் முருகப்பெருமான் வாரண பருதமார்பும் வரையனில் உற்றதோடும் நாகத முனியத்தின் பயன்பட உதைத்தவாயும் தாரணி மகிழ்வக்கும் சங்கரம் கொடுத்தவாடும் எண்ணி இந்த லங்கோ முடியாண்ட எங்களுடைய முத்தாட்டம் எங்களுடைய மூலாலயம் எங்களுடைய ஆதி தமிழ் தலைவரான ராவணனார் லங்கேஸ்வரன் ஆண்ட மண்ணிலே லங்கேஸ்வரன் வழிவந்த கல்முனை மாநகர தமிழர்களின் தன்மான சின்னமாய் விளங்கி இந்த கல்முனை மண்ணிலே சாடம் கனியே முருகன் சரணம் சூரம் படி வந்தது சொல்வார்கள். நம்ம எடுப்போம் வளைஞ்சு நம்மளே
வாங்க இப்படி நடந்து திரும்பி இருக்கிற வந்தா சரி, இப்படியே போயிட்டு திரும்பி இருக்கிற வந்தா சரி, டைம் சரியா இருக்கு. இல்லை நம்ம கோயிலுக்கு சாமியை கும்பிடணுச்சு, கோயிலுக்கு முருகன் தானே, சாமியை கற்பனை அது கோதி வருவோம், சாமியை கும்பிட்டு வருவோம். எங்கடா வாடா போவோம். காலையில் முடிச்சிட்டா ஜூஸ் இது, காலையில் செப்டியோ போட்டுட்டேன். வாங்க இதா கூட்டிட்டு வந்துக்காரு. இங்கே ஆளே நிற்காங்கண்டு நம்மளோட ப்ரோவை பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இன்னும் குளிச்சுட்டு வலிக்கல, அவன் வீட்டை நிற்கான். அப்போ நட்பு கூட்டிட்டு வந்து டக்குன்னு வந்துட்டேன். நான் வந்து இப்போ குளிப்பான், இப்போ நேரம் 8:30 ஆகிட்டு. அவர் குளிக்கிற 10-11 மணி ஆகண்டா. அப்போ அவர் குளிச்சு வாரது வலிக்க அவன் இப்போ நான் நடுவு அந்த செஞ்சுட்டு இருக்கான். இங்கே பொம்பளைகள் மட்டும் தான் இருக்கிறேனே. பெண்கள் மட்டும்தான் அந்த தேரை இழுக்காங்க. யாருக்கு எவ்வளோ பேருக்கு
தண்ணி போத்தல் இருக்கிறது இப்போ வரைக்கும் வச்சுக்காங்க எல்லாரும். இல்ல அது நம்ம 10 மீட்டர் தூரத்துல பாத்துடுறேன் நேரத்தோடய. தீபம் அங்க இருந்து கிரீட்டு வருமா? அது எவ்வளவு வச்சுக்கிட்டு அவரை அண்ணன் வச்சு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலானே. ஆக்கல அதுக்குள்ள அதான் எடுக்கலாம். வந்த வாங்க நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னால அவன் வருவான். அவனை சாப்பாடு அவனுக்கு காலையில் இல்லை இதில் ஒரு அவனுக்கு நம்ம அவரை தான் போகணும் போல நினைக்கிறேன். இந்த வங்காள விரிகுடா கடலிலே அதேபோன்று தீர்த்தத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக புகழ்பெற்ற இடமாக இருக்கின்ற அந்த அந்த தேர் திருவிழாவை காண்பதற்கு மக்கள் அங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சிறப்பு மிக்க நாளோடு ஒட்டியதாக எங்களுடைய கல்முனை மாநகர் கிழக்கு மண்ணிலே கல்முனை மாநகரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. ஏனென்றால் கல்முனை மாநகரம் என்பது எல்லா செல்வ செழிப்பும் எல்லா புவியியல் ரீதியாக எல்லா அம்சங்களுமே நிறைந்த ஒரு நகரமாக கல்முனை மாநகரம் இருக்கின்றது. அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. கிழக்கு பக்கம் நல்ல கடல் வளத்தை கொண்டிருக்கின்றது. அதே போன்று மேற்கு பக்கம் நல்ல நெல் வளத்தை கொண்டிருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்றது. ஒரு நகரத்திலே இந்த இரண்டு விடயங்களும் அமைவது என்பது மிகவும் அரிதான விடயம். அதாவது சிறந்த கடல் வளமும் அதே போன்று நெல் வளமும் அந்த நகரத்திலே அமைவது மிகவும் சிறப்புக்குரியது. அந்த அப்படி ஒரு அமைந்த நகரம் தான் கல்முனை நகரம். ஆகவே இந்த கல்முனை நகரத்திலே இருக்கின்ற இந்த புவியியல் அம்சம் இந்த நகரத்திற்கு வளம் சேர்ப்பதாக, அழகு சேர்ப்பதாக, அணி சேர்ப்பதாக இருந்து கொண்டிருப்பதால் இந்த கல்முனை நகரம் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே ஒரு முக்கிய ஒரு நகரமாக சொல்லப்படுகிறது. யாவரும் விரும்பி வந்து இந்த நகரை அடைந்து நகரிலே உள்ள இருக்கின்ற அந்த சூழலை அனுபவிப்பதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டது இந்த கல்முனை நகரம். இந்த கல்முனை நகரத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் உண்மையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும், திறமைக்குரியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த கல்முனை மாநகரத்திலே அழகு மிக்க அந்த கல்முனை மாநகரத்திலே இப்பொழுது எங்களுடைய அழகன் வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது அழகுக்கு தெய்வமாக இருக்கின்ற அழகன், முருகன் என்றாலே அழகன், முருகன் சொல்லி அழகியலை குறிப்பிட்டார். அந்த முருகனே இப்பொழுது எங்களுடைய அந்த வீதி வழியாக பிரதான வீதியூடாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த
திருவிழா நாள் அமைந்து காணப்படுகிறது. ஏனென்றால் உங்களை காணவே உங்களுடைய அந்த இடங்களிலே இருந்து அது உங்களுடைய வியாபார நிலையங்களாக இருக்கலாம், அதே போன்று உங்களுடைய இருப்பிடங்கள் அதாவது பதிவிடங்களாக இருக்கலாம். அந்த பதிவிடங்களில் இருந்து முருகனை நீங்கள் காண்பதற்கு காரணமாக அது அமையும். அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அந்த அருமை, அந்த தரிசனம் உண்மையே வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கின்ற அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் மனிதர்கள் இங்கே இருப்பவர்கள் நாளை இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலான இந்த மனித வாழ்க்கையிலே இவ்வாறான விடயங்கள் அதாவது முருகப்பெருமானே என்னுடைய அந்த இருப்பிடம் நாடி வருகின்ற ஒரு சிறப்பு என்பது வாழ்க்கையிலே அமையான ஒன்று. அவை அந்த ஒரு சந்தர்ப்பம் இன்று அமைந்திருக்கும். நாங்கள் இந்த நாளை விட்டால் இனிமேல் நாங்கள் முன்னரை வீதியே இந்த அலங்காரங்களோடு நாங்கள் சரி அவைகளில் கிடைத்திருக்கின்ற அந்த அரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த வீதி வழியாக எங்களுடைய பக்தர்கள் பாடி பாடி மகிழ்ச்சியாக முன்னருடைய அந்த தேரை அவர்களுக்கான தாக சாங்கி அந்த உபசாரங்களை முருகனுக்கு நீங்கள் செய்கின்ற உபசாரமாக இருந்தால் அடியவர் அதாவது புகழ் உள்ள புகைகளிலே நாங்கள் புகழ் என்று சொல்லுவோம். பெருமானுக்கு புகழ் என்று சொல்லுகிறது. அந்த புகழ் என்ற அடியவருடைய உள்ள புகைகளிலே நுழைவார் என்றால் அதற்கு புகழ் அவை முருகப்பெருமான் இந்த அடியவருடைய அந்த உடல்களிலே அமர்ந்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு தாகசாலியை அதை அளிக்கும் உயிருக்கு அளிக்கின்ற உபசாரமாக அது அமையும். அவை முருகப்பெருமானுக்கு நாங்கள் உபசாரம் செய்வோம். எங்களுடைய சிவன் பார்வதியினுடைய அந்த இளைய மகனாக செல்ல மகனாக சக்தி வேலியுடைய அந்த அருள் கணச்சனம் எல்லா அடியவர்களுக்கும் கிடைத்து எம்பெருமானுடைய அனுகிரகம் விளைந்து பல்லாண்டு காலம் இந்த பார்வோட்டம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானிடம் நாங்கள் மன்றாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த ஸ்ரீ முருகனுக்கு சத்தியபாளையம் நித்யானந்த சுப்பிரமணியர் ஆலய திருமுருகாற்று படை பஜனாவளி மன்றத்தினர் இந்த பஜனை நிகழ்வினை இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பஜனை நிகழ்விலே நீலக்கடலைகள் நிரம்பத்தாலாட்டும் கல்முனை அது கல்முனை நீலக்கடலைகள் நிரம்பத்தாலாட்டும் கல்முனை அது கல்முனை ஆளி பேரலை அடங்கி நடந்தது அது என்று இந்த கல்முனை ஆளி பேரலை அடங்கி நடந்தது அது என்று இந்த கல்முனை நீலக்கடலைகள் நிரம்பத்தாலாட்டும் சூரனின்
நம்ம வீடியோவில் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் நாங்கள் அப்படியே இங்கே வரணும் பார்த்தீங்க கூட சிவன் கோயில் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க அமைப்பெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இதையும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள், ஃபுல்லாக கல்முனையை சுற்றி போடும்போது ஒரு வீடியோ எடுக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோ சந்திப்போம்.